வணக்கம். நாளை சென்னையில அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த செயற்குழு கூட்டத்துல நாளைக்கு முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசி விவாதம் நடத்தலாம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்களும், குறிப்பா தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இணைப்பு குறித்து பேசலாம். தென் மாவட்டங்கள்ல அதிமுக கடுமையா பின்னணி தங்கிறது. குறிப்பா அதிமுக செல்வாக்காக இருந்த இடங்களான மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் இது போன்ற இடங்கள்ல அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. எனவே கட்சிக்குள்ள ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு அதிமுக தென் மாவட்டத்தை சார்ந்த முக்கிய மாவட்ட செயலர்லாம் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக எந்த கருத்தையும் விவாதிக்க கூடாது அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு உத்தரவு போட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்குது. அதாவது மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நேற்று இரவே போன் போடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்துல யாரும் இந்த மாதிரி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இது குறித்து இந்த கருத்துக்கள்லாம் பேசக்கூடாது. செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படுற தீர்மானங்களை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியதுனால ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் இருக்க அதிமுக தலைவர்கள். காரணம், பல இடங்கள்ல கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்குது. இப்படியே இந்த நிலையை தொடர்ந்து போனோம்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் நம்ம சாதாரணமாக எடுத்தோம். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலே இது பிரதிபலிச்சா நம்ம சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே தொடர்ந்து திமுக ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து 2 முறை திமுக 2026 கைப்பற்றிட்டாங்கன்னா அந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் அஇஅதிமுக மீண்டு வரது ரொம்ப கஷ்டம். எனவே நமக்கு கட்சி ரொம்ப முக்கியம். கட்சியை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். எனவே அனைவருமே ஒன்றுபட்ட அதிமுகவா நம்ம உருவாகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட முதலமைச்சராக இருந்துக்கிட்டோம், பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டோம், இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் கட்சிக்கு வரதான் நல்லது அப்படின்னு பெரும்பான்மை தென் மாவட்ட தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க. இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி, சசிகலா உள்ள வரனா எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரங்கள் குறைக்கப்படும். எனவே மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனவே செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுமா அல்லது நடைபெறாதா என்ற கேள்வி கேட்டீங்கன்னா, செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்றி வரும். நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.